வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ஒரு அழகான 3 BHK மாடல் ஹவுஸ் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே வந்து ரெடி டு மூவ் இன் 3 BHK வித் 2 கவர்டு கார் பார்க்கிங். இன்ஃபேக்ட் இந்த பட்ஜெட்டில் 2 கவர்டு கார் பார்க்கிங் கிடைக்காது. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில். இது எங்கே இருக்குது அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இது ஒரு பெரிய கம்யூனிட்டி, 40+ அம்யூனிட்டிஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல், ஆக்டிவான கிளப் ஹவுஸு அண்ட் ஆல்ரெடி பல குடும்பங்கள் வசிக்கிறாங்க. ஸோ ஒரு 395 குடும்பங்கள், அதாவது யூனிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில் ஒரே ஒரு 30 யூனிட் தான் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் பட்சத்தில் உடனடியாக கால் பண்ணுங்கள். நார்த் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் இது எல்லாத்தையும் உங்களுக்கு இருக்குது. லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இப்போ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்பேஷியஸான 3 BHK மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில். சென்னையில் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டேஷன்ஸ் வேறு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் எந்த விதமான கனெக்டிவிட்டி இல்லை. அப்படி இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ன்ற மாதிரியான ஒரு இடம் இது. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது எங்கே இருக்குது அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் சொல்கிற முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக ஹாப்பி ஹோம்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சேனல். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் போய் நேரில் உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் வீடியோ பதிவு பண்ணி உங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கோ மொபைலுக்கோ எடுத்து வந்து சேர்க்குறோம். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குற பட்சத்தில், அதாவது நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி சென்னையில் வாங்கினாலும் உங்களுடைய அலைச்சலை, உங்களுடைய நேரத்தை ரொம்பவே ஹாப்பி ஹோம்ஸ் மிச்சப்படுத்தும். ஏன்னா நீங்கள் போய் நேரில் போய் வளைய தேவையில்லை, வெயிலில் போக தேவையில்லை, மழையில் போக தேவையில்லை, அந்த டைமை ஒதுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுடைய கம்ஃபர்டபுள் டைமில் உங்களுடைய கம்ஃபர்டபுள் இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் வீடியோஸ் மேலே வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸ் வரும்போது நீங்கள் அதை போய் வாங்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் உங்களுக்கான பையரையும் ஹாப்பி ஹோம்ஸ் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கொடுப்போம். நீங்கள் ஒரு பில்டராக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஒரு ரீசேல் ப்ளாட்ஸ், அப்பார்ட்மெண்ட்ஸ் இடம் வச்சிருக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான பையரை ரொம்ப ஹாப்பி ஹோம்ஸ் மூலியமாகவே நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ வாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த மாடல் ஹவுஸை ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருந்து ஒரு சுற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலி இந்த கம்யூனிட்டி ரொம்ப லைவாக இருக்குது. அதனால் நீங்கள் இங்கே நேரில் வரும்போது மாடல் ஹவுஸ் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த கம்யூனிட்டியை ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கிற மக்கள்லாம் எப்படி வசிக்கிறாங்க, எப்படி வாழறாங்க, சில ப்ரைவசி இஷ்யூஸ்க்காக நாங்கள் வந்து அதெல்லாம் போய் உள்ளே எடுக்க முடியல. அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அது லைவான இடம், அதனால் வந்து நாங்கள் அதை எடுக்க முடியல. ஸோ இந்த மாடல் ஹவுஸ் வந்து நம்ம காட்டலாம். நீங்கள் நேரில் வரும்போது நீங்கள் அதையும் போய் ஒரு சுற்றி பார்க்கலாம். 5 ஏக்கர்ஸில் வந்து இந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல் பிளேஸ், ஒரு ப்ரீமியமான ஒரு லிவிங். இப்போதைக்கு இங்கே 4 BHK 2 BHKலாம் இருந்தது. பட் நவ் as we speak ஒன்லி ஒரு 30 யூனிட்டில் 3 BHK 2 டாய்லெட், 3 BHK 3 டாய்லெட் இந்த கான்ஃபிகரேஷனில் மட்டும்தான் இருக்குது. பட் எல்லாமே வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சைஸ். அதெல்லாம் என்னன்றது நான் சொல்கிறேன். சரி வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம குயிக்காக போய் இந்த வீடியோ வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஸ்பேஷியஸாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, 1380 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1626 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கே 1380 தான். ஸோ நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு 3 BHKக்கு. இந்த ஃப்ளோர் பிளான்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான சில ஃப்ளோர் பிளான்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். சைட் விசிட்டுக்கு நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். இட் வில் பி மச் பெட்டர் நீங்கள் மொபைலில் பார்க்குறத விட. ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே வந்த உடனே இது வந்து ஹால். இந்த டோர் இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் எல்லாமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தம் இம்ப்ரெஷன் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரியான டோர் இதில் போட்டிருக்காங்க. ஹாலு அண்ட் டைனிங், அப்போ டைனிங் ஒட்டி அப்படியே வந்து உங்களுடைய பால்கனி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, கதவு, காற்று உள்ளே வர வழி, காற்று வெளியில் போகிற வழி, அந்த மாதிரி நீங்கள் இதை ட்ரீட் பண்ணலாம். ஸோ இது பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த கம்யூனிட்டி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கிளப் ஹவுஸில் ஸ்விம்மிங் பூல் முதல் கொண்டு ஒரு 40க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் வெளியில் உங்களுக்கு ரெடிமேடாகவே கொடுக்குறாங்க. ஃபுல்லாக ஒரு ஆக்டிவ் கம்யூனிட்டி. நீங்கள் நேரில் வரும்போது இந்த முழுசாக பார்க்கலாம். ஸோ 10க்கு 5 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து உங்களுக்கு இந்த சைடில் பால்கனி இருக்குது. இதுவும் சைஸ் நான் சொன்ன மாதிரி மாறுது. ஆக்சுவல் ஹவுஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஹவுஸ் இதோட பெருசு. இது வந்து 1161 ஸ்கொயர் ஃபீட் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு. ஆனால் 1380 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் உங்களுக்கு அவைலபிளே இருக்குது. இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது ஒரு 6 சீட்டர் டைனிங் போட்டிருக்காங்க. கம்ஃபர்டபுளாக அதை சுற்றி வர்றதுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு இடம் கன்வீனியண்ட்டாகவே இருக்குது. 6 சீட்டர் டைனிங். அதை தாண்டி அப்படியே இந்த பக்கம் வந்து உங்களுக்கு பால்கனி இருக்குது. இந்த பக்கம் கிச்சன். ஸோ ஆப்வியஸ்லி டைனிங் ஒட்டின ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சன்லேயே உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ், அந்த பிளேசஸ்லாம் இதுலேயே நீங்கள் டோட்டலாகவே வச்சிடலாம். ஒரு நல்ல சைஸ் கிச்சனும் கூட பாருங்கள், நல்ல ஒரு லென்த் இருக்குது. 8 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டு அந்த சைஸில் உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் கிச்சன் இருக்குது. 2 சைடுமே கிச்சன் டாப் நீங்கள் போட்டுக்கலாம். இது மாடல் ஹவுஸ்ன்றதால அழகாக இந்த கிளாஸ் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. பட் உங்கள் வீடுன்னு ஆனதுக்கப்புறம் இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அதை அழகுப்படுத்துறீங்க, மெருகேற்றுறீங்க அப்படின்றதெல்லாம் கலர் சாய்ஸஸ்லாம். இது இப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சட்டிலான ஒரு க்ரீன் இந்த டோனு, அப்புறம் அங்கே ஒரு உடன் ஃபினிஷ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கு.
இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லை, இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் இல்லை, இந்த மாதிரி ஒரு அல்மாரி இல்லை, அல்மாரி what do we call this one, ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இது பெருசாகவே தெரியும். பட் இது இருக்கிறதுனால உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம், மேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம், இதெல்லாம் அடியில் போயிடும், சிலிண்டர்ஸ் எல்லாம் இந்த பக்கம் போயிடும். இங்கே அவ்வளோ திங்ஸ் இருக்குது, நீங்கள் அவ்வளோ இடங்களை அழகாக மேலே எல்லாத்தையும் அடிக்க வச்சிடலாம். உங்களுக்கு புழங்குறதுக்கான நிறைய இடங்கள் இருக்கும். ஸோ இதை விட்டு வெளியில் வந்தோன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, டைனிங் பார்த்துட்டோம், பால்கனி பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பெட்ரூம் போவோம், பக்கத்துலேயே இருக்குது, இந்த பெட்ரூம் போவோம். ஸோ இதில் வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இந்த பக்கம் இருக்குது. இது ஒரு கெஸ்ட் பெட்ரூம், அந்த மாதிரி நீங்கள் இதை ட்ரீட் பண்ணலாம். இது வைக்கிறதுக்கு கபோர்டு வைக்கிறதுக்கான அது என்ன பேர், வார்ட்ரோப் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. விண்டோ சைஸ் எல்லாமே உங்களுக்கு பெருசு தான். ஸோ வென்டிலேஷனுக்கான எந்த பிரச்சனையும் கிடையாது. விண்டோ சைஸ் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய சைஸ் விண்டோஸ் தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வருது. ஏதோ லைட் ஏதோ டிஸ்கோ எஃபெக்ட் போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. டாய்லெட் பாத்ரூம், அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், லைட் ஆன் பண்ணுங்க, இட்ஸ் ஓகே. ஸோ இது கொஞ்சம் டிஸ்கோவாக இருக்குது பாருங்க, நல்லா வைபாக இல்லை. ஸோ ட்ரை ஏரியா, வெட் ஏரியா, ஷவருக்கு அந்த பக்கம். இது நல்ல கொஞ்சம் நல்ல டீசென்ட் சைஸ் தான், கிராப்பியெல்லாம் கிடையாது. ஸோ ஓவராலாகவே உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். ஏன்னா 1380 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்குன்றதால. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது ஒரு பெட்ரூம், இதுலேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பெட்ரூமில் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வார்ட்ரோப்லாம் வந்து நல்லா இது வந்து ஒரு 2 அடிக்கு போட்டிருக்காங்க, செவத்துலேருந்து உள்ளே வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னமும் அது பெருசாக தெரியும். ஸோ இப்போவே இது நல்ல ஒரு சைஸில் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னா இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இது பார்க்கலாம், இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டாய்லெட் பாத்ரூமாக தான் இருக்கும். வால் ஹைட்டுக்கு உங்களுக்கு சீலிங் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே வந்து ஃபால் சீலிங் இருக்குது, இந்த பக்கம் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் இருக்குது. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ரோக்கா போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக தான் எல்லாமே இருக்கும். இது பார்த்துட்டோமா, இந்த ஒரு பெட்ரூம் பார்ப்போம். இந்த பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. ஏன்னா இப்போ டைனிங் இருக்குன்றதால இந்த வாஷ் பேஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் அந்த டைனிங்கில் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இது மாஸ்டர் பெட்ரூம், 13 ஃபீட்டுக்கு 13 ஃபீட், கிட்டத்தட்ட 14 சொல்லலாம். விண்டோ சைஸ் பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல வென்டிலேஷன் கொடுக்கக்கூடியதுக்கு நல்ல சைஸில் ஒரு விண்டோ இருக்குது. இதில் ஒரு வாக்-இன் வார்ட்ரூப் வேறு கொடுத்துருக்குறாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா யூ ஹேவ் யுவர் வாக்-இன் வார்ட்ரூம், எல் ஷேப்பில் இருக்குது. கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக ஒரு 2 பேரும் 3 பேருக்கான அந்த பர்சனல் திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே போயிடும். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், இங்கே வேணும்னா ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ஒன்று போட்டுக்கலாம், இந்த ட்ரை ஏரியா வெட் ஏரியாவை நீங்கள் பிரிக்கிறதுக்கு. இதுக்குள்ளேயுமே ஒரு வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இருக்கிறது இந்த இடம் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, திருவெற்றியூரில் இருக்கோம். திருவெற்றியூரில் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறோம். இங்கேருந்து நீங்கள் ஃபுல் கனெக்டிவிட்டி, சென்னை ஃபுல்லாகவே நீங்கள் மெட்ரோ எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் டப்புன்னு ஏரியாக்கு போயிடலாம். உங்களுக்கு ஓன் வெஹிக்கல் இருந்ததுனால அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. அண்ட் திருவெற்றியூர் பீச்சு ரொம்ப உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பேங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் HDFC பேங்க், பரோடா, பேங்க் ஆஃப் பரோடாலாம் 350 மீட்டர்ஸ் 60 மீட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ் எல்லாமே ஒரு 2 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு அது எல்லாமே கிடச்சிடும். ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் ஹாஸ்பிட்டல், சுகம் ஹாஸ்பிட்டல், சக்தி டென்டல் கிளினிக்கு, SS ஹாஸ்பிட்டல், சுசி ஹாஸ்பிட்டல், திருவெற்றியூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அன்னை ஹாஸ்பிட்டல் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, மகேந்திரா வித்யா மந்திர் ஸ்கூலு, கவி பாரதி வித்யாலயா ஸ்கூலு, வெள்ளையன் செட்டியார் ஸ்கூலு, ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஸ்கூலு, ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையோடைய நார்த்தை வந்து இப்போ டோட்டலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சென்னையோடைய சவுத் வளர்ந்துருச்சு, இந்த பக்கம் வெஸ்ட் சைடு எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு க்ரோத் வந்து இருந்தது. ஆனால் சென்னையோடைய நார்த்தை முழுமையாக மையப்படுத்தி ஒரு 6000 கோடி ரூபாய் கிட்ட அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுற, அந்த ஏரியாவுடைய மக்களுடைய வாழ்வு அதெல்லாம் வந்து அந்த நிலை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. இது பல வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இப்போலாம் வந்து இப்போது மணலி நியூ டவுனில் கூட ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அங்கே இருக்கிற மக்கள்கிட்டே நாங்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது வர மாதிரி ட்ரையாக இருந்துச்சு, இந்த இடம்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை, இது ஒரு பெரிய ரோடு ஒன்று போட்டுருக்காங்க. அந்த ரோடு போட்டதுக்கப்புறம் பட்டுன்னு வேறு மாதிரியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லேண்ட் ப்ரைஸஸ் ஆகட்டும், இங்கே இருக்க மக்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய மக்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அன் எவர் இவால்விங் பிளேஸு, க்ரோ ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. கவர்மெண்ட் இது முழுக்க ஃபோக்கஸ் பண்ணுது நார்த்துன்ட்டுன்னு. ஸோ அந்த வகையில் இந்த ஏரியா டோட்டலாகவே வந்து CMD லிமிட்குள்ளே இருக்கிற பிளேஸ் தான். பை த வே இந்த ஏரியாவே வந்து வளரும். அண்ட் மொரோவர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளேயே நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லைனா கூட
ரைட் அவுட் சைட் நீங்கள் அப்படி கொஞ்சம் இப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது எல்லாமே இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரு 40+ கம்யூனிட்டிஸ், ஒரு பெரிய பார்க் கொடுத்துருக்குறாங்க, ப்ளே ஏரியாஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது. ஸோ அதனால் இந்த உங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ், இது என்டர்டைன்மெண்ட் ஸ்டஃப் இது எல்லாமே உங்களுடைய வீட்டுக்குள்ளே இந்த கம்யூனிட்டியிலே முடிஞ்சு போயிடும். இதை தாண்டி நீங்கள் வெளியில் போனோம்னா ஷாப்பிங் ஆகட்டும், இல்லை வந்து நீங்கள் ஒரு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு சூஸ் ஃப்ரம். இது எல்லாத்துக்கும் மேலே இது ஒரு ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு 30 யூனிட்ஸ் கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ 3 BHK நம்ம 3 டாய்லெட் போட்டோம். இதிலே வந்து 3 BHKல 2 டாய்லெட், ஒரு ரூமில் உங்களுக்கு ஒரு டாய்லெட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கணக்கு தான். ஒரு சூப்பரான சைஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 கவர்டு கார் பார்க்கிங். ஸோ 3 BHKல 2 கவர்டு கார் பார்க்கிங், 3 BHK 2 டாய்லெட். அந்த ஒரு டாய்லெட் கம்மியில் ஒரு கவர்டு கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து டெசிக்னேட்டட் பார்க்கிங் வந்து டோட்டலாக உங்களுக்கு அதில் கொடுத்துறாங்க. இப்போது சைஸஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டைரக்ஷன் சொல்லியாச்சு. ரெண்டல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 3 BHK அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு 30,000 கிட்ட வந்து உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வருது. ஸோ அதை ரெண்டல் அசிஸ்டன்ஸ் கூட பண்ணுறாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு வேல்யூ இன்வெஸ்டர் அதை வாங்கி போட்டு கொஞ்சம் ரெண்ட் கொடுவோம், அதுக்கப்புறம் ரீல்ஸி அதுக்கு அந்த நம்ம போய் அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை நீங்களே வரணும்னு நினச்சாலும் சரி, இந்த ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ ரெண்டல் இன்கம் வந்து 30,000 rupees கிட்ட. ஓப்பன் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே 52% ஓப்பன் ஸ்பேஸும் 42% UDS. ஏன்னா இது வந்து ஒரு 5 மாடி கட்டடம் தான், அதனால வந்து உங்களுக்கு UDS அதாவது இந்த லேண்ட் ஷேர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். 42% இப்போ ஒரு 1000 சதுரடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 420 சதுரடி வந்து இந்த லேண்ட் ஷேர்லேயே வந்து இந்த வீடு வாங்குறது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்போ பெரிய ஹைரைஸ் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 19%, 20% அந்த மாதிரி இருக்கும். வேற இங்கே வந்து உங்களுக்கு 42% கிடைக்கும். ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்கிறேன், ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்கிறேன். உங்களுக்கு GST கிடையாது, ஏன்னா ரெடி டு மூவ் இன் கண்டிஷன் இருக்கிறதால நீங்கள் அப்படியே GST இல்லாமல் இதை நீங்கள் வாங்கலாம். 1,17 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 1,38 lakhs வரைக்கும் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ், ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸும் கூட. ப்ரோக்கரேஜ் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாகவே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுறது மூலிமா வந்து வாங்கிக்கலாம். சைட் விசிட்டுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு வெறும் ப்ரைம் ஏரியா. இதை வந்து நீங்கள் மிஸ்ஸே பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு எல்லாருக்குமே வந்து அங்கே இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதை கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூப்பர்பான ஏரியா. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சென்னையில் இந்த பட்ஜெட்டுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2 கார் பார்க்கிங் கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து உங்களுக்கு அந்த வகையில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சைட் விசிட்டுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we are more than happy to help you. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் தேவைப்படலாம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து கூகுள் மேப் தேவைப்படலாம். ஸோ எனிதிங் அது எதுவானா இருக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள். நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு இஷ்யூ இருந்ததுன்னா கூட யூ கேன் ஆல்சோ டெல் அஸ் அண்ட் வில் ஹெல்ப் யூ வித் ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு எடுத்துக்கும். ஸோ உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் சென்னையில் ஒரு நல்ல இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் வாங்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன் டு கன்சிடர். ஸோ டூ கன்சிடர். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be waiting for your call. See you.